ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுனலக்கு நண்பர்களுக்கு இந்த பதிவு 7 நாட்களுக்காக, அதாவது டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 15 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நட்சத்திர நகர்வுகள் மூலம் நமக்கு எப்படியெல்லாம், எந்த பாவங்களின் மூலம் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள இது ஒரு பொதுப்பதிவு. இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்திரை நட்சத்திரம், சந்திரன் வந்து துலா ராசியில் போகிறார். இப்போ நம்ம மிதுனத்துக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி 6லேயே இருக்கார். செவ்வாய் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார், சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சனி நமக்கு 9ல் இருக்கார். 6ஆம் வீட்டுக்கு உண்டான நோய் உபாதைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருவார். கடன் சில பேருக்கு அடையும், வழக்குகள் சில பேருக்கு கிளியர் ஆகும். இதெல்லாம் வந்து நன்மை. அதே நேரத்தில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு ஒரு அமைவதில் தாமதம் ஏற்படும்ங்கிறதையும் பார்த்துக்கணும். ஆனால் காலையில் 10:42 வரைக்கும் தான் செவ்வாய் நட்சத்திரம், அதுக்கு மேலே சுவாதி நட்சத்திரம். சந்திரன் வந்து ராகு மாதிரி செயல்பட போகிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். ஏற்கனவே சுக்கிரன் அங்கே சுவாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்னொரு ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் போயிட்டுருக்கிறதுனால, இந்த 5-9 சுக்கிரன் சனி கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சுப விளைவை ஏற்படுத்துது. இதற்கான தனிப்பட்ட பதிவு நான் வந்து உங்களுக்கு மந்த்ரா டிவி சேனலில் 11 நாட்கள் சுக்கிரன் ராகு நட்சத்திரத்தில் போகிறத குறித்து இப்போ சனியினுடைய சுப விளைவாக அது என்ன செய்யுங்கிறத சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:49 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த ராகு வந்து நம்மளுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும், புதன் 7ஆம் வீட்டில், ராகு நின்ற நட்சத்திராதிபதி புதன் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்ல நாளாக அமையும், ஒன்றும் நமக்கு பாதிப்பில்லை. டிசம்பர் 11 திங்கட்கிழமை நண்பகல் 12:13க்கு இந்த சுவாதி முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குது, குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட ஒரு வக்ரகதியில் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, கேது நம்மளுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால, இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு எதையும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஈஸியாக ஸ்மூத்தாக ஜாலியாக இருக்கணுன்றதுக்கு உண்டான ஒரு ஆர்வத்துக்கெல்லாம் தடைகள் போடும். எதிர்பார்த்த காரியங்கள் சில தாமதமாகும். ஏன்னா நமக்கு 7ஆம் வீட்டில் புதனும் கேது நட்சத்திரத்தில் அங்கே இருக்கார். புதன் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு, இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடுங்கிறது வந்து சின்ன சின்ன அவஸ்தைகளை தரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை 11:56 வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறது. சந்திரன் விருச்சிக ராசிக்கு மாறி அனுச நட்சத்திரமாக அந்த 11:56 மேலே சனி மாதிரி செயல்பட போகிறார். இப்போ சனி ஏற்கனவே நமக்கு 9ல் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, அது நமக்கு புதிய மாற்றங்கள், புதிய ஒரு ஆலோசனை கேட்குறது, ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, பூர்வீகம் சார்ந்த வேலைகள், இதுக்கெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும். கன்சல்டிங் கமிஷன் வகை தொழிலுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏற்கனவே 5ல் சுக்கிரன் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளும் இதில் நல்லா நடக்கும். அந்த அடுத்து 11:56க்கு பிறகு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது, புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் மாதிரி செயல்படுறதுனால, 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால, 7ஆம் வீடு 5ஆம் வீடு என்பது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிறப்பு, வீட்டில் நடக்கிற சுப காரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. புதன்கிழமை நண்பகல் 11 மணி வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள், கமிஷன், கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி மற்றும் உறவுகள் எல்லாத்துக்கும் சுகமாக இருக்குது. அடுத்து 11 நாளுக்கு மேலே மூல நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை. இது வந்து கேதுனுடைய நட்சத்திரம். கேது 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, உற்பத்தி சார்ந்த தொழில், உணவு, உடை, மருத்துவம், இது சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு மற்றும் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸு, இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். கருவிகள் தயாரிப்பு,
மற்றும் ட்ரேடிங் லைனில் இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். இது வந்து டிசம்பர் 14 வியாழக்கிழமை காலையில் 9:45 9:46 மணிக்கு தான் இந்த மூல நட்சத்திரம் முடியுது. பூராட நட்சத்திரம் தொடங்குது. சுக்கிரன் மாதிரி சந்திரன் செயல்படுறாரு. சுக்கிரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதே போல் சனி இன்னொரு ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தில் இருக்காங்க. ஸோ ராகு வந்து நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா நல்லது தான், ரொம்ப சிறப்பு நடக்கும். நமக்கு ஒரு பதவி, கௌரவம், அந்தஸ்து இதில் எல்லாம் ஒரு வளர்ச்சி கொடுக்கும். நம்மளுடைய திட்டங்கள் வந்து நல்ல முறையில் செயலாக்கம் பெறும். குழந்தைகளால் மதிப்பு, புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும். சுமூகமாக எல்லா வேலைகளும் நல்லா நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி காலையில் 8:10 இந்த பூராட நட்சத்திரம் முடிவுக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் தொடங்குது. சூரியன் மாதிரி சந்திரன் செயல்படுறாருன்னு அர்த்தம். உத்திராடம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில், அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, புதன் வந்து நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு, உயர் அதிகாரிகள் அவர்கள் மூலம் ஆதாயம், நம்மளுடைய அறிவுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகளுக்கு உண்டான வெற்றி, இதெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பத்திரங்கள் பதியறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, புது நபர்களை சந்திக்கிறது, ஒப்பந்தம் போடுறதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கோங்க. 6ஆம் இடம் என்பது எதிர்பாராத வெற்றி. வழக்கில் இருந்தால் வெற்றி கிடைக்கும். நோயிலிருந்தும் ஒரு சிகிச்சை முறையில் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி வேலையிலேயும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இந்த தகவல் தொடர்பு சாதனங்களில் மட்டும் கொஞ்சம் தொய்வாக இருக்கும். இளைய சகோதர வகை, சகோதரி வகையில் கொஞ்சம் நல்லா இருக்காது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதுதான் இந்த கடைசி நாளில் இருக்கக்கூடிய பலாபலன். இப்போ நம்ம மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள், சூரியன் செவ்வாய் விருச்சிகத்தில், லாபஸ்தானத்தில் மேஷத்தில் குரு, அதே மாதிரி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், இப்படி கிரக நிலைகள் அமைந்து இந்த வாரத்தை வழி நடத்துகிறாங்க. இதில் வந்து நமக்கு துளாராசியில் தொடங்கக்கூடிய சந்திரனானவர் செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் என்று 7 நாட்களுமே நமக்கு நல்லபடியாக நடந்து வளர்ச்சிகளை தருகிறார்கள். இதில் வந்து நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, அப்போ அந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 13ஆம் தேதி புதன்கிழமை வருது இல்லையா, அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது 11 மணிக்கு மேலே வருது. வியாழக்கிழமை காலையில் 9:46 வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் கேது 4ஆம் இடத்துல இருக்கார், புதன் மாதிரி செயல்படுறாரு. புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் நம்ம சிந்தனைகள், செயல் திட்டங்கள், நம்மளுடைய ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கூட டக் ஆஃப் வார் மாதிரி நீடிக்கும். அதாவது ஒத்துழையாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது. அதை வந்து கேது கலகம், குழப்பத்தை உண்டாக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா நாட்களும் உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். கடைசி நாளான உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. மற்ற இந்த 2 நாட்களை தவிர எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. உங்களுடைய ஜாதகத்தில் கரெக்டாக நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி கணித்து 12 பாவ நட்சத்திர அதிகாரிகளை தெரிந்து கொண்டு அதை கோச்சாரத்தில் எப்படி பயன்படுத்துறது, திசாபத்தி அந்தரத்தில் எப்படி அது செயல்படுது, அப்போ நட்சத்திர ஆற்றல்கள் தான் நம்மளை வழி நடத்துதுங்கிற உண்மையை உணரக்கூடிய ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.